இளையராஜாவினுடைய பெஸ்ட் கம்போசிஷன்ல ஒரு ஃபர்ஸ்ட் பேஜ்ல வர்ற ஒரு பாடல் இது அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், உண்மைதான். ஆனா இந்த பிஜியத்தை கேட்ட உடனே ஒருவேளை நீங்க ஒரு 55 அல்லது 60 வயது நிரம்பியவராக இருந்தால் உங்களை வந்து பின்னோக்கி அழைத்து செல்லும் நம்ம காலத்திற்கு. 1985 கொண்டு போய் உங்களை விடும். எந்த தியேட்டர்லயும் இந்த திரைப்படத்தை பார்த்தோமே, ஓஹோ ஆஹோன்னு இருந்தது அப்படின்னு நினைப்பீங்க. 85 ரிலீஸ் ஆன திரைப்படங்க. சக்கை போடு போட்ட ஒரு திரைப்படம் என்றால் இதுதான். காரணம் பாடல்களும் கதையும் அப்படி. இப்ப இந்த வீடியோவை நரேட் பண்ற நான் எங்க இந்த திரைப்படத்தை பார்த்தேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அகஸ்தியா, அதாவது நம்ம மின்ட், அதுக்கப்புறம் வாஷர்மேன் பேட், அந்த இடத்துல தான் நான் அந்த திரைப்படத்தை பார்த்தேன். படத்துல மிகப்பெரிய ஒரு கூட்டம்லாம் இல்லைங்க. அப்போ அந்த 85 மே அல்லது ஜூன் ஜூலைல பார்க்குறோம். அது அந்த படம் ரிலீஸ் ஆகி 2 மாதங்கள் ஆகின்றன. அப்படி ஒரு பெரிய கூட்டம் இல்லையே, படம் போகலையோ அப்படின்னு கூட நல்லா நினைச்சிட்டு இருந்தோம் நாங்கெல்லாம். பார்த்தால் அடுத்த ஒரு 3-4 மாதங்களில் சொல்வார்களே, பிளாக்கில் கூட டிக்கெட் கிடைக்காது என்று அந்த அளவுக்கு ஓடுகிறது இந்த திரைப்படம். அதுக்கான காரணம் என்னவென்றால் திரைக்கதை, பாடல்கள். இது 2 தான் அதுல ஹீரோ அப்படிங்கிறாங்க. நீங்க வந்து இந்த படத்தை ரசிச்சு ருசிச்சு நீங்க பார்த்துருந்தீங்கன்னா, இந்த திரைப்படத்தினுடைய ஹீரோ யாருன்னு கேட்டா நீங்க மோகன் என்று சொல்ல மாட்டீர்கள். ஏன் பாடல் நன்றாக இருக்கின்றது என்பதற்காக இளையராஜாவை கூட சொல்ல மாட்டீர்கள். ஸ்ரீதரை சொல்லுவீர்கள். அத்தனை பிரம்மாதமான ஒரு டைரக்ஷன். அவருக்கு கைகோர்த்து உறுதுணையாக இருந்தது யாருன்னு கேட்டீங்கன்னா, சித்ராலயா கோபு. கதை, திரைக்கதை, இசை, இந்த 3ம் தான் திரைப்படத்தை ஓட வைத்தது என்று சொன்னேன். அதல்ல, மற்ற எல்லாரும் தான். பார்த்தீங்கன்னா எடிட்டிங் பார்த்தீங்கன்னா லெனின், அதுபோல உங்களுக்கு கேமரா யாருன்னு கேட்டீங்கன்னா இவங்க அசோக்குமார். அதனால இந்த படத்தில் மிகப்பெரிய ஜாம்பூன்கள்லாம் பணியாற்றி இருக்கின்றார்கள். அது ஒரு புறம். இந்த திரைப்படம் எப்படி உருவானது அப்படிங்கிறது ஒரு சுவையான தகவல். நம்ம தேவி தியேட்டர் இருக்கு இல்லையா மெட்ராஸ்ல, அவருடைய உரிமையாளர் கௌரி சங்கர் உங்களுக்கு தெரிந்திருக்கலாம். கௌரி சங்கரும் ஸ்ரீதரும் நண்பர்கள். 1964 காதலிக்க நேரமில்லை என்கின்ற நீங்கள் எடுத்த ஒரு வெற்றி படத்தை போல எனக்கு தற்சமயம் ஒரு படம் எடுத்து தரலாமா என்று கோரிக்கை வைக்கின்றார் கௌரி சங்கர் ஸ்ரீதரிடம். கோபுவிடம் கேட்டு சொல்கின்றேன், அதாவது சித்ராலயா கோபுவிடம் கேட்டு சொல்கின்றேன் என்று கூறினாராம் ஸ்ரீதர். காரணம், சித்ராலயா கோபு தான் ரைட் ஹேண்ட், ஸ்ரீதருக்கு வந்து ரைட் ஹேண்ட் அவர் தான். அவர் 2 பேரும் சேர்ந்து கதை எழுதுவாங்க, திட்டுவாங்க, சார்ட் அவுட் பண்ணுவாங்க, 1 2 3 எல்லாமே அவர் தான். அந்த ஹார்ட் ஆஃப் ஸ்ரீதர் இஸ் கோபு அப்படிங்கிறது அப்பொழுது செய்தி. கோபு ஓகே சொல்கின்றார். உடனே படம் தயாராகிறது. இசை யாரை போடுவது என்ற கேள்வியில் there is no any more second thought. பட் இளையராஜா என்று உறுதியாகிவிட்டது. ஒரு அதிசயமான செய்தி என்ன தெரியுமா? இளையராஜாவை அழைக்க வேண்டிய அவசியமே இல்லை ஸ்ரீதரை பொறுத்தவரையில். ஸ்ரீதர் படம் எடுக்கின்றார் என்று தெரிந்தால் நிச்சயமாக இசையமைப்பார் இளையராஜா. ஒரு முதல் படமே அப்படித்தான். அதாவது ஸ்ரீதருக்கு இளையராஜா இசையமைத்த முதல் திரைப்படத்தை நான் சொல்கின்றேன். இளமை ஊஞ்சல் ஆடுகின்றது என்கின்ற ஒரு திரைப்படம், ஸ்ரீதரின் திரைப்படம். அந்த திரைப்படத்திற்கு இசையமைக்க படாத பாடுபட்டார் இளையராஜா என்பது பழைய செய்தி. சந்தான பாரதியும் வாசுவும், பி வாசு தற்காலத்தின் டைரக்டர், இருவரும் சேர்ந்து சிபாரிசு செய்ததன் பேரில் தான் இளையராஜாவுக்கு அந்த வாய்ப்பு கிடைத்தது. அந்த அளவுக்கு ஒரு மதிக்கக்கூடிய ஸ்ரீதரை இளையராஜா மதிப்பார். இளையராஜா would be sitting like a student in front of headmaster. headmaster யாருன்னு கேட்டீங்கன்னா ஸ்ரீதர் தான். அப்படி ஒரு உறவு இருவருக்கும். தென்றல் வந்து என்னை தொடும், ஆஹா சத்தம் இன்றி. 64 எடுத்த காதலிக்க நேரமில்லை என்கின்ற திரைப்படத்தில் ஹீரோ யாருன்னு கேட்டீங்கன்னா ரவிச்சந்திரன். ரவிச்சந்திரன் அதுல டெபியூட்டுங்க. அதுல ஃபர்ஸ்ட் அப்புறம் தான் முகம் காண்பிக்கின்றார் சினிமாவில் ரவிச்சந்திரன். ஸ்ரீதரன் அறிமுகப்படுத்தினார். அதுபோல இந்த திரைப்படத்தில் ஜெயஸ்ரீவை அறிமுகப்படுத்தியது ஸ்ரீதர் தான். மோகன் ஏற்கனவே நிறைய படம் நடிச்சிட்டாரு. இருந்தாலும் கூட மோகனுக்கு ஒரு மிகப்பெரிய பெயரை வாங்கி தந்த திரைப்படம் இது. இந்த திரைப்படத்தை பற்றி கூறிக்கொண்டிருக்கும் பொழுது, காதலிக்க நேரமில்லை என்கின்ற திரைப்படத்தை பற்றி நான் கூறுவதற்கு காரணம் பேஸ் அதுதான். காதலிக்க நேரமில்லை என்கின்ற படம் போல் இந்த படம் இருக்க வேண்டும். அதே செயல் பிளாவர் மட்டும் கொஞ்சம் நீங்க மாத்தினா போதும் அப்படிங்கறத கண்டிஷன். தயாரிப்பாளர் கௌரி சங்கரனுடைய கண்டிஷனே அதுதான். கதையே இல்லாமல் ஒரு திரைப்படத்தை வெற்றி பெற வைக்க முடியுமா என்றால் நிச்சயமாக ஸ்ரீதர் வெற்றி பெற வைப்பார் என்றாராம் கல்கி தன்னுடைய விமர்சனத்தில். அடுத்த திரைப்படத்திலாவது ஒரு கதையை கொண்டு வரட்டும் ஸ்ரீதர். இளையராஜாவை அதுபோல ஒளிப்பதிவை மிகவும் பாராட்டியது கல்கி. திரைக்கதை சித்ராலயா கோபு அவரை உயரை தூக்கி வைத்து கொண்டாடியது. காரணம், இந்த கதையே இல்லாத ஒரு திரைப்படத்தை இத்தனை ஜனரஞ்சகமாக நகர்த்த முடியுமா? அதை நகர்த்தி காட்டி இருக்கின்றார் சித்ராலயா கோபு என்றெல்லாம் பத்திரிகைகள் விமர்சனம் செய்தன. திரைப்படம் நன்றாக ஓடியது.
என்னங்க நீங்க இது தென்றலினத்தோடு நீங்க இந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற இந்த பாடலை பற்றி ஒரு ரிவ்யூ குடுப்பீங்கன்னு பார்த்தா, நீங்க திரைப்படத்த பத்தியே பேசிட்டு இருக்கிறீங்களே கூட நினைக்கலாம் நீங்க. ஸ்ரீதருடைய படம் என்பதால் அது என்ன நடந்தது? எப்படி ஓடியது? என்பதற்காக அத நான் சொன்னது. வேற ஒண்ணும் கிடையாது. இப்ப இந்த பாடலுக்கு வருவோம் நேயர்களே. இந்த பாடல பத்தி ஒரு சின்ன ரிவ்யூ. பாடலை முதலில் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ல வாசிச்சு காட்டும் பொழுது, அப்பவே முடிவாகிவிட்டது பாடகர் யார் என்று. இது ஜேசுதாஸ் அவரால் மட்டும் தான் அவரை வைத்து பாட வைத்தால் தான் அந்த பாடல் நிற்கும் என்று சித்ராலய கோபமும் சொன்னாராம். அதுபோல ஸ்ரீதரும் அதைத்தான் சொல்லியிருக்கின்றார். உடனே ஒவ்வொரு பாடலாக பார்க்கும் பொழுது இந்த பாடலை பார்க்கின்றார்கள். இந்த திரைப்படத்தில் உள்ள அனைத்து பாடல்களுமே ஹிட். அது ஒரு செய்தி. பொதுவாக நம்ம இந்த பாடலை தானே பார்க்கின்றோம். ஆக மேல் சிங்கர் வாஸ் ரெடி. அது கேஜே ஜேசுதாஸ். பெண் குரலுக்காக எஸ் ஜானகியை அமர்த்துகிறார்கள். அவ்வளவு இனிமையாக பாடியிருப்பார். இந்த பாடல் என்ன ராகத்தில் அமைந்தது? எப்படி இத்தனை ஒரு ஒரு தாலாட்டு பாடல் போல அமைந்ததற்கு காரணம் என்ன? மிகவும் ஒரு ஹிட்டான பாடலாக கருதப்பட்டதற்கு காரணம் என்ன? இது பிஜிஎம்லாம் அத்தனை ஒரு மிக சிறப்பாக இருந்ததற்கெல்லாம் காரணம் என்பது கொஞ்சம் பார்ப்போம். இதுல மெட்டு மட்டுமல்ல, வரிகளும் மிக சிறப்பாக இருக்கும். யார் எழுதினார் என்று பார்த்தால் வைரமுத்து எழுதிய பாடல் இது. இந்த பாடல் அமைந்த ராகம் ஒரு வித்தியாசமான ராகம். காதலையும் பக்தியையும் ஒரு நெறிப்படுத்தும் ஒரு ராகம் அமைந்து காலை நேரங்களிலும் இரவு நேரங்களில் தான் நாம் இந்த ராகத்தில் அமைந்த பாடல்களை கீர்த்தனைகளாம் கேட்டோம் என்றால் தானாகவே தூக்கம் வந்து விடுமா. இந்த பாடலும் அப்படித்தான். ஒரு தாலாட்டு போலவே இருக்கும் இந்த பாடல். அப்படி என்ன ஒரு விசேஷமான ராகம்? என்ன ராகம் அது? நிச்சயமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். காரணம் பாடல் அத்தனை சுவையாக இருக்கின்றது அல்லவா. அதற்காக 60வது மேலகர்த்தா ராகம் இது என்கின்றார்கள். இந்த ராகத்தினுடைய பெயர் ஹம்சநாதமம். காந்தாரமும் தைவலமும் மிஸ்ஸிங். 5 சுரங்கள் மட்டுமே தான் இந்த ராகத்தில் இருக்கும். கீர்த்தனைகள் எல்லாம் அப்படித்தான் இருக்கும். சினிமா பாடல்களை மட்டும் அவ்வப்பொழுது ஒரு அனுசரணையாக சில சமயங்களில் காந்தாரத்தையும் தெய்வத்தையும் தொடுவார்கள். ஆனால் இந்த பாடலில் காந்தாரமும் தெய்வதமும் தொடப்பட்டிருக்கின்றதா என்பதை நேயர்கள் வாசித்து பார்த்து அல்லது பாடி பார்த்து சங்கீதம் தெரிந்த நேயர்கள் நிறைய இருக்கின்றார்கள். நீங்கள் அவசியம் எனக்கு கூற வேண்டும். ஆனால் எனக்கு விடை தெரியும். காந்தாரம் தொடுகின்றதா தெய்வதம் தொடுகின்றதா என்று நீங்கள் பார்க்கின்றீர்களா? நீங்கள் இதை whether you are watching this video or not, so I have to test out, that's what I am asking. அதாவது அந்த ராகத்துல காந்தாரமே இல்லைன்னா அது எப்படிங்க மேஜர் மைனர்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறதுங்க அப்படின்னு ஒருத்தர் கேட்டார். ஒரு இசை கற்றுக்கொள்பவர் அவர் என்ன கேட்டார், நீங்க கா இல்லை என்கின்றீர்கள் அந்த ராகத்திற்கு அப்படின்றது ஒரு மேஜர் மைனர் ரெஸ்ட் நோட்ஸ்ல கன்வெர்ட் பண்ணும்பொழுது அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, அது மத்தியமத்தை ஒரு ஷட்ஜமா மாதிரி மாற்றி அப்படி செய்வார்கள். அதை ஒரு கார்ட்ஸ் பிடிக்கும் பொழுது மட்டும்தான் அந்த மாதிரி விவரங்கள் தேவைப்படும். காந்தாரம் இல்லை என்றால் என்ன? காந்தாரத்தை விட்டுவிட்டு அடுத்தது வாசிக்க வேண்டியதுதான். அதுதான் அதற்கு சரியான பதில். இருப்பினும் இந்த பாடலில் இறங்கும் பொழுது சில இடங்களில் காந்தாரத்தை தொட்டுத்தான் வரும். சில சமயங்களில் 2 காந்தாரங்களையும் சில சமயங்களில் தீண்ட தோன்றும் உங்களுக்கு. அப்பொழுதுதான் பாட்டுக்கு சுவை கிடைக்கும். இருந்தாலும் ஒரு 90% இந்த பாடலில் ஒரு ஹம்சநாதம் என்கின்ற முழுமையான ராகத்தில் தான் அந்த பாடல் செல்லும். பயன்படுத்தப்பட்டிருக்கும் இசைக்கருவிகள் ஒன்றுமில்லை. அது ஒரு ரெகுலர் உங்களுக்கு பியானோ அல்லது கீபோர்டு அந்த மெயின் வாத்திய கருவிகள் அல்லாத மற்ற கருவிகள் வீணையினுடைய ஆக்கிரமிப்பு நிறைய இருக்கும். முதல் அந்த இன்டர்வியூடில் பார்த்தீர்களானால் வீணையும் ஃப்ளூட்டும், அதாவது வீணையும் ஃப்ளூட்டும் 2 மாறி மாறி கேள்வி கேட்டு பதில் சொல்வது போல இருக்கும். நான் சில பாடல்களை கூறுவேன் அல்லவா, அது போல வயலின் செல்லோ போன்ற இசைக்கருவிகளுடைய அந்த லாபகமான ஒரு இசை பயணம் ஒரு துள்ளலாகவும் இருக்கும், தூக்கத்தை வரவழைப்பது போலவும் இருக்கும். ரிதம் செக்ஷனை வைத்து பேச போனால் அது முக்கியமான ஒரு சங்கதி இருக்கின்றது. ரிதம் செக்ஷனில் 2 கருவிகள் தான் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. அது என்னவென்றால் தபலாவனுடைய அந்த பேஸ் உங்களுக்கு தெரியும், டொங்கா அப்படிம்பாங்க, மீட். அந்த இதில் 2 தட்டுக்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு மீட். அந்த மீட்டு மிருதங்கத்தில் ஒரு மீட்டு கொடுத்துருப்பாங்க. ரொம்ப பிரம்மாதமாக இருக்கும் இந்த தாள நடை. இந்த தாள நடை அழகாக கொண்டு செல்லும். இந்த காலகட்டங்களில் எல்லாம், அதாவது 85 அந்த காலகட்டங்களில் எல்லாம் இளையராஜாவுடைய பெரும்பாலான பாடல்களுக்கு பாடல் எழுதியது யார் என்றால், மெட்டிற்கு பாடல் எழுதியது யார் என்றால் வைரமுத்து தான். வைரமுத்து
இளையராஜா காம்பினேஷன் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்த பீரியட் அப்பொழுது. வாலி கூட நிறைய அந்த அளவுக்கு பாடல்கள் எழுதவில்லை. காதல் வயப்படும் வார்த்தைகள் அல்லவா வைரமுத்துவிற்கு சொல்லவா வேண்டும்? தமிழ் டெர்மினாலஜி அவருக்கு எப்படி கிடைக்கின்றது என்று தெரியவில்லை அந்த வார்த்தைகள் எல்லாம். அதை பயன்படுத்தி நிரப்பியிருப்பார் அந்த பாடலில். ஜெயஸ்ரீ இதில் புதுமுகம். அழகு பதுமையாக இருப்பார். அவர் நடிக்கும் பொழுது சற்று பயந்தாரம் ஆரம்ப காட்சிகளில் எல்லாம். போக போக ஸ்ரீதர் அப்படி அவர் நடித்தே காண்பித்தாராம். அருகாமையில் வந்து இப்படிதான் செய்யணுமா, அதை அப்படி செய்யணும் இப்படி செய்யணும்னு அவரு அந்த என்கரேஜ் பண்ணதுனால தான் ஜெயஸ்ரீ வந்து அத்தனை அற்புதமாக நடிக்க முடிந்தது. ஒரு சிறந்த நடிகை. மீண்டும் மீண்டும் மற்ற படங்கள் எல்லாம் நிறைய கொடி கட்டி பறக்க முடியவில்லை ஜெயஸ்ரீயால். அது ஏன் என்று தெரியவில்லை. ஆனால் அழகாக இருப்பால், மிக அழகாக நடிப்பாரும் கூட. வைரமுத்துவை பாராட்டாமல் இருக்க முடியாது. அவர் சிறந்த கவிஞர் என்பதில் ஒப்புக்கொள்ள வேண்டும் நாம். ஏனென்றால் எதுகை முனை அவரை போல அந்த அளவுக்கு ஒரு ஒரு அக்குரேட்டாக ஒரு உட்கார வைக்க முடியாது என்பார்கள். வேடிக்கை என்னவென்றால் அவர் எழுதியிருக்கும் அந்த எதுகை முனைகள் வினயத்தை தருவதாக இருக்கும். ஒரு ஒரு கருத்து புதிந்திருக்கும். கருத்துன்ற நல்ல கருத்தோ அது எந்த கருத்தோ கருத்து புதிந்திருக்கும். ஒரு அர்த்தத்தை ஒன்று கூறும். இதில் பாருங்களேன், தெரிந்த பிறகு திரைகள் எதற்கு, நனைந்த பிறகு நாணம் எதற்கு. இது ஒரு சாதாரண வரிகள் தானே, எதற்கு இத்தனை பில்டப் என்று கூட நீங்க நினைக்கலாம். அத்தனை இந்த ஸ்டான்ஸாவில் உள்ள மற்ற வரிகளை எல்லாம் நீங்க கவனித்து பார்த்தால் அது உங்களுக்கு விளங்கும். மிக ஆழமான ஒரு கதை இல்லாமல் ஒரு திரைக்கதையை மட்டும் வைத்து ஒரு திரைப்படத்தை ஒரு ஜனரஞ்சகமாக கொண்டு செல்ல முடியுமா என்பதை நிரூபித்தவர் சித்ராலயா கோபி. ஏனென்றால் அவர்தான் திரைக்கதை எழுதினார். இதை நாம் ஒப்புக்கொண்டே ஆக வேண்டும். இது நீங்கள் உள்ளபடி இந்த திரைப்படத்தை மீண்டும் ஒரு முறை நீங்கள் பார்த்தீர்களால் எங்கே கதை வேறு ஸ்டோரி என்றுதான் கல்கி கேட்டது போலதான் நீங்களும் கேட்பீர்கள். ஒரு சினிமா பத்திரிகை இயக்குனர் ஸ்ரீதரை பேட்டி காண்கின்றது. இந்த திரைப்படம் வெளிவந்து வெற்றி பெற்ற பிறகு. நீங்கள் இத்தனை பெரிய வெற்றி பெறுவீர்கள் என்று நம்பினீர்களா? நீங்கள் டிட் யூ பிலீவ் திஸ் ஃபில்ம் would get victory அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அது ஆங்கில பத்திரிகை தான் அது. இவர் சொன்ன பதில் என்னன்னு கேட்டீங்கன்னா, கதையை எழுதி நான் கையில் வைத்துக் கொண்டிருந்த பொழுது நிச்சயமாக இது படமா எடுத்தா ஓடுமா அப்படின்னா நிச்சயமா ஓடாது அப்படிதான் நினைச்சேன். அதை வந்து திரைக்கதையாக்கின பிறகு, அதை இளையராஜா வந்த பிறகு மற்ற தொழில்நுட்ப கலைஞர்கள் அத்தனை பேர் தான் அந்த திரைப்படத்தை வெற்றியாக்கினார்கள். இந்த படத்தை நகர்த்தினேன், அவ்வளவுதான். நான் இயக்கம் செய்தேன். அந்த இயக்கத்தை ஒரு தொய்வில்லாமல் செய்தேன். அது வேண்டுமானாலும் செய்திருக்கலாம். மற்றபடி திரைக்கதை ஓட்டம், பாடல்கள், இசை, நடிகரின் இயல்பான நடிப்பு அத்தனையும் தான் வெற்றி பெற வைத்தது என்று கூறினார் ஸ்ரீதர் தன்னடக்கமாக. சினிமா கேரக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட ஒரு நிறைய பேர் இல்லை இதுல. இதுல ஹீரோ ஹீரோயினுக்கு அடுத்தபடியாக அதிகமாக திரையை ஆக்கிரமித்திருப்பது யார் என்றால் 2 நடிகர்கள், தேங்காய் சீனிவாசனும் வெண்ணிறை ஆடை மூர்த்தி. இந்த திரைப்படத்தை ஒரு முக்கால்வாசி ஒரு நகைச்சுவையாக நகர்ந்ததற்கு மிக முக்கியமான காரணம் அவர்கள் இருவரும், தேங்காய் சீனிவாசனும் வெண்ணிறை மூர்த்திங்க. மீண்டும் ஒரு முறை நீங்கள் இந்த திரைப்படத்தை பார்த்தால் அவர்களுடைய காட்சிகளை நீங்கள் கண்டு ரசிக்காமல் இருக்க முடியாது. இப்பொழுதெல்லாம் என்ன நகைச்சுவை என்கின்ற நினைப்பு வரலாம். இந்த காலகட்டத்தில் நகைச்சுவை நன்றாக இருக்கின்றது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் அப்பொழுது அந்த திரைப்படத்தில் இந்த திரைப்படத்தை நகர்த்துவதற்கு அந்த நகைச்சுவை காட்சிகளை எப்படி கொண்டு சேர்த்தார்கள். அந்த கதையுடன் ஒட்டிய நகைச்சுவை காட்சிகள் வேறு. அதற்கு முக்கியமான காரணம் நடிப்பு ஒரு புறம் இருந்தாலும் ஸ்ரீதரனுடைய இயக்கம் தான் என்று கூறி மற்றொரு நிகழ்ச்சியில் நாம் உங்களை எல்லாம் சந்திக்கும் வரை அன்று வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் மகேந்திரன் குளோபல் டிவியிலே வந்து. நன்றி, வணக்கம்.